ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷானு சௌமி குக்கிங். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம சேவிங்ஸ் பற்றி வீடியோ தாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். நான் வந்து சேவிங்ஸ் வீடியோ நிறையா போட்டிருக்கேன். நீங்கள் எல்லாம் பார்க்குறவங்கெல்லாம் எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஆல்ரெடி நம்ம சேனலுக்கு நிறைய கமெண்ட் வந்திருக்கு. சேவிங்ஸ் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது, சேவிங்ஸ் வீடியோ வந்து ரொம்ப நல்லா இருக்குது, வந்து நீங்கள் சொல்லியிருக்க டிப்ஸ் எல்லாம் நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்ற மாதிரி எனக்கு கமெண்ட் வந்திருக்கு. ஸோ இன்னுமே நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் நெக்ஸ்ட்டு வீடியோ வந்து உங்களுக்கு போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நானுமே நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நான் பின்பற்ற விஷயங்களை உங்களுக்கு சொல்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும். ஸோ எனக்கு லேட்டஸ்ட்டாக ஒரு கமெண்ட் வந்துருந்துச்சு. சிஞ்சு அவங்க பேர். அவங்க என்ன கமெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா, நீங்கள் போடுற சேவிங்ஸ் டிப்ஸ் வந்து சூப்பராக இருக்குது, எக்ஸ்பெஷலி யுவர் சேவிங்ஸ் வீடியோ வெரி யூஸ்ஃபுல் அப்படின்னு போட்டிருந்தாங்க. அது போக யூனிக் ஃபேஷன் அவங்க சொல்லியிருந்தாங்க, குட் கேர்ள்மா, நீங்கள் நல்ல நல்ல டிப்ஸாக சொல்லி தரீங்க, ரொம்ப தேங்க்ஸ்மா அப்படின்னு போட்டிருந்தாங்க. அது போக நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். நான் வந்து சேவிங்ஸ் வீடியோ அதிகமாக போடுறதுக்கு காரணம் என்னென்னா, உங்கள் கமெண்ட்ஸ் மட்டும்தாங்க. நீங்கள் வந்து உங்கள் சேவிங்ஸ் வீடியோ வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க, தொடர்ந்து போடுங்க அப்படின்னு நீங்கள் கமெண்ட் பண்ணதை வச்சு தான் நான் நெக்ஸ்ட் வீடியோஸ் போட ஆரம்பித்தேன். ஸோ என் வீடியோ வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்கணுன்றது என்னோட ஆசை. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா, சேவிங்ஸ் நீங்கள் பண்ணணும்னு நினச்சிட்டிங்கன்னா முதல்ல நம்ம முடிவில் தெளிவாக இருக்கணும், உறுதியாக இருக்கணும். இது 2 இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் சேவிங்ஸ் பண்ணிடுவீங்க, ஜெயிச்சிடுவீங்க. முதல்ல நீங்கள் சேவ் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அந்த விஷயத்தில் ரொம்ப உறுதியாக இருங்க. ஏன்னா ஒரு 10 நாளைக்கு சேவ் பண்ணுறேன், அதுக்கப்புறம் என்னடா பெருசாக சேவ் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணங்கள் மட்டும் உங்கள் மனசுக்குள்ளே வரவே கூடாது. என்னால் முடியும், நான் சேவ் பண்ணுவேன், நான் வந்து என் வீட்டை நல்ல நிலைமைக்கு கொண்டு வர நானும் முயற்சி பண்ணுவேன் அப்படின்ற எண்ணத்தை மட்டும் மனசில் வைங்க. ஏங்க நாங்கள் மற்றவங்கள பார்த்து ஏக்கப்படணும், ஏங்க நம்ம மற்றவங்கள பார்த்து அவங்களாம் அப்படி இருக்காங்க, நம்மளால் அப்படி இருக்க முடியலன்னு நினைக்கணும். நீங்கள் சேவ் பண்ணி பாருங்கள், எல்லாமே உங்களுக்கு நடக்கும். முதல்ல நீங்கள் சேவ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அதிகமான ஆசைகளை வந்து நம்ம வந்து குறைக்க வேண்டிய சூழ்நிலை வரும். அதிகமான ஆசைகள் நான் எதை சொல்கிறேன்னா, நம்ம பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற லேடிஸ்க்கு பொழுதுபோக்கு என்னென்னா யூடியூப் பார்க்குறது. ஸோ அந்த யூடியூப்பில் பார்த்திங்கன்னா ரிவ்யூஸ் பார்ப்போம். ஸோ அந்த ரிவ்யூஸை பார்த்தா நமக்கு என்ன தோணும், அந்த பொருள் நல்லா இருக்கே, அவங்க ஒரு பொருளை பற்றி ரிவ்யூ பண்ணியிருப்பாங்க, அந்த பொருள் நல்லா இருக்கே, நம்மளும் வாங்கி வைக்கணும், நம்ம வீட்டில் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஸோ அதெல்லாம் நீங்கள் குறைச்சிக்கணும். கண்டிப்பாக அதெல்லாம் குறைச்சிக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் சேவ் பண்ண முடியும், ஜெயிக்க முடியும். முதல்ல வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா, அந்த ஆன்லைனில் ரிவ்யூஸ் பார்க்குறத விட்டுருங்க. மேக்ஸிமம் அந்த ஆன்லைனில் ஷாப்பிங் ஆப்பை வந்து எடுத்துருங்க. ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் இருக்குது பார்த்திங்களா, அந்த மாதிரி ஆப்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து டெலிட் பண்ணி விட்ருங்க. ஏன்னா அது இருந்துச்சுன்னா நம்ம கை சும்மா இருக்காது. அதுக்குள்ளே போவோம், இது நல்லா இருக்குது, அது நல்லா இருக்குன்னு ஆர்டர் போட்டு வாங்குவோம். ஸோ அப்போலாம் ஆர்டர் போட்டு நம்ம வாங்கும்போது என்னாகும், கண்டிப்பாக சேவிங் பண்ண முடியாது. நீங்கள் வந்து முதல்ல சேவிங்ஸ் பண்ணணுன்னா நம்ம ஆசைகளை குறைச்சிக்கிட்டால் தான் நம்ம வந்து சேவ் பண்ண முடியும். அடுத்தபடியாக வந்து நம்ம ஃபுட்டு ஆர்டர் பண்ணுவோம் பார்த்திங்களா, அந்த ஃபுட்டு ஆர்டர் பண்ணி வாங்குறதையும் நீங்கள் குறைச்சிக்கணும். ஏன்னா நம்ம ஃபுட்டு ஆர்டர் பண்ணி நம்ம வெளியில் காசு செலவு பண்ணி வாங்கி அது எந்த அளவுக்கு ஹைஜீனிக்காக இருக்கும்னு நம்மளால் சொல்ல முடியாது. ஸோ அது வந்து காசும் கூடுதலாக போட்டு நம்ம வாங்குவோம். ஸோ அதுவும் இல்லாமல் தரமும் எந்த அளவுக்கு இருக்குன்னு நம்மளால் சொல்ல முடியாது. அதுக்கு பதிலாக நீங்கள் உங்கள் ஹஸ்பண்ட்டு சொல்லுங்கள், அந்த வெளியில் நீங்கள் வாங்குகிற காசை என்கிட்ட கொடுத்துருங்க, நான் ஹோட்டலை விட சூப்பராக செஞ்சு தரேங்கன்னு சொல்லுங்கள். நம்பி தருவாங்க உங்கள் ஹஸ்பண்ட். ஏன்னா அவங்களுக்குமே தெரியும் கடையில் வாங்குகிற ஃபுட்டு வந்து அவ்வளோ ஹைஜீனிக் கிடையாது, அவ்வளோ நல்லது கிடையாதுன்றது தெரியும். எந்த ஆயிலில் குக் பண்ணியிருப்பாங்களோ, எந்த மாதிரி இப்போலாம் பார்த்திங்கன்னா சிக்கனு அது இதுன்றதெல்லாம் பழைய சிக்கன்லாம் போட்டு நம்மலாம் நியூஸில் பார்த்துக்கிட்டே இருக்கோமா இல்லையா. அதனால கண்டிப்பாக நம்ம ஹஸ்பண்டுக்கு தெரியும். ஸோ வெளியில் வாங்குறது ஹெல்த்தி கிடையாது, வீட்டில் செய்யட்டுன்றது தான் அவங்களும் ஆசைப்படுவாங்க. வீட்டில் செய்யும்போது நமக்கு குவான்டிட்டி அதிகமாக வரும். ஹோட்டலில் என்ன வாங்கினாலும் அளவாக தான் நமக்கு வரும். நம்ம வீட்டில் செய்யும்போது கொஞ்சம் குவான்டிட்டிக்கு எக்ஸ்ட்ராவும் செய்யலாம், பிள்ளைங்க விரும்புகிற நேரம் சேர்த்து சாப்பிடுங்க. இதே நீங்கள் ஒரு பக்கெட் பிரியாணி வாங்குங்க, பக்கெட் பிரியாணி எவ்வளோ இருக்கும், கரெக்டாக 1 kgனா 1 kg இருக்கும். அதாவது கறி சிக்கன் எல்லாமே சேர்த்தே 1 kg தான் வரும். இதே நீங்கள் அந்த 1 kg ரைஸ் போட்டு வீட்டில் சிக்கன் போட்டு நீங்கள் செஞ்சு பாருங்க, குவான்டிட்டி எக்ஸ்ட்ரா வரும். பிரியாணின்னு வச்சுட்டோம்னா பிள்ளைங்களுக்கு அதிகமாக பிடிக்கும். ஸோ அதனால் அடிக்கடி சாப்பிடுவாங்க. நீங்கள் வீட்டில் செஞ்சு இதெல்லாம் கொடுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, அந்த பூ வாங்குகிறேன், பூ வாங்குவோம். நம்ம பூ வாங்கக்கூடாதுன்னு நான் சொல்லலை, சுமங்கலி பெண்கள் பூ கண்டிப்பாக வைக்கணும். அது 100 பூ வாங்கி 4 நாள் வச்சுக்கோங்க. நான்லாம் அப்படி தான் வைப்பேன். 2 கிலோ வச்சாலும் பூ வைக்கிறது தான், 1 முழம் வச்சாலும் பூ வைக்கிறது தான். அதே மாதிரி சாமி படங்களுக்கெலாம் பூ போடணும்னு நினச்சிங்கன்னா ஒரு 2 செம்பருத்தி செடி வாங்கி வைங்க. செம்பருத்தி செடி வந்து தொட்டியில் வச்சாலுமே நல்ல பூ பூக்குது. அதுக்கு ஓரம்லாம் போட்டு வைங்க. வீட்டில் அந்த டீ தூள் மிச்சமாகுதில்ல, டீ போட்ட டீ தூள், முட்டை ஓடு, அதெல்லாம் வந்து நீங்கள் போட்டு நல்லா சூப்பராக வளர்க்கலாம்.
செம்பருத்தி செடி வீட்ல இருக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி பூ போட்டு தான் சாமி கும்பிடணுன்றது எந்த கட்டாயம் கிடையாது. 2 கொத்து வேப்பில இருக்கு பார்த்தீங்களா, அதை எடுத்து வச்சு கூட சாமி கும்பிடலாம். மனசு தான் காரணம். சாமி வந்து நான் பூ போட்டு நீ என்னை கும்பிட்டா தான் நான் உன் வீட்டுக்கு வந்து அருள் வழங்குவேன் அப்படிலாம் எந்த சாமியும் சொல்ல மாட்டாங்க. நீங்கள் 2 கொத்து வேப்பில எடுத்து வச்சுட்டு மனசு தூய்மையாக வச்சுட்டு சாமி கும்பிட்டாலே போதுங்க. சாமி கண்டிப்பாக நமக்கு வந்து எல்லாமே தருவாங்க. உங்களுக்கு தேவை இருக்கும் பட்சத்தில் ஒரு பொருள் வாங்குனீங்கன்னா கண்டிப்பாக பேரம் பேசி வாங்குங்க. பேரம் பேசுறதுல நம்மள அடிச்சுக்க ஆளே கிடையாது. ஸோ நல்லா பேரம் பேசி வாங்குங்க. அவங்க எப்படியும் ஒரு 10 ரூபா கூட வச்சுட்டு தான் வருவாங்க. ஏன்னா நம்ம பேரம் பேசி எப்படியும் ஒரு 5 ரூபா குறைப்போம்னு தெரியும். ஸோ அதனால் நீங்கள் தாராளமாக பேரம் பேசி வாங்குங்க. அதாவது காய்கறிகள் விற்றுட்டு வந்தாலும் சரி, இன்க்ளூடிங் வந்து இந்த தொடப்பம்லாம் விற்றுட்டு வருவாங்க. அந்த மாதிரி ஆட்கள்கிட்டலாம் பேரம் பேசி வாங்குங்க. அது ஒன்றும் தவறில்லை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா க்ராசரிஸ் வாங்கும்போது இந்த ரிலையன்ஸ் ஸ்மார்ட் அந்த மாதிரி இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீன்னு தருவாங்க, அந்த லிக்விட் ஐட்டம்ஸ்லாம். ஸோ அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பை ஒன் கெட் ஒன்னில் வாங்கிடுங்க. இதனாலேயும் நம்ம நிறையா காசு மிச்சப்படுத்த முடியும். ஸோ கண்டிப்பாக இதுக்கு முன்னாடி நான் போட்ட 3 வீடியோஸ் 4 வீடியோஸ் போட்டிருக்கேன். நீங்கள் போய் பாருங்கள். அதுலேயும் நிறைய டிப்ஸ் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் பாருங்கள். ஸோ க்ராசரிஸில் இந்த மாதிரிலாம் மிச்சப்படுத்துங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த நம்ம வந்து ஆடி ஆஃபரில் இந்த ட்ரெஸ் எல்லாம் போடுவாங்க பாருங்கள். அந்த மாதிரி நம்ம லேடிஸ்க்கு தேவையான இன்ஸ்கர்ட்டு, இந்த ப்ளவுஸ் பிட்டு, ஸோ எந்த மாதிரி பொருட்கள்லாம் வேணுமோ அந்த ஆடி ஆஃபர் டயத்தில் நீங்கள் போய் வாங்கினீங்கன்னா அதுலேயும் நம்ம நிறைய காசு மிச்சப்படுத்தலாம். பிள்ளைங்களுக்கு வந்து இன்னர்ஸ் வாங்குறது, ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் ஆடி ஆஃபரில் நல்ல குவாலிட்டியாகவே நம்ம நல்லா வாங்க முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த லெக்கின் இதெல்லாம் வாங்குவோம் பார்த்திங்களா, இதெல்லாமே கூட ஆடி ஆஃபரில் நல்ல விலை கம்மியில் கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி டயத்தில் நம்ம மிச்சப்படுத்திக்கலாம். அதே மாதிரி ஆயில் பார்த்திங்கன்னா இப்போ தீபாவளி டைம் வந்துருச்சு இல்லையா, அந்த தீபாவளியில் பார்த்திங்கன்னா அந்த 5 லிட்டர் ஆயிலுக்கு வந்து நிறைய டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் அந்த மாதிரி கூட ஆயில் வாங்கி வச்சு யூஸ் பண்ணுங்கள். நீங்களாக யோசிங்க ஃப்ரெண்ட்ஸ், நிறைய இருக்குது. நீங்கள் யோசிச்சிங்கன்னா உங்களுக்கே நீங்களே எல்லாருக்கும் டிப்ஸ் சொல்லலாம். அந்த மாதிரி உங்கள்கிட்ட உங்களால் முடியாதது எதுவுமே கிடையாது. கண்டிப்பாக நீங்கள் வந்து யோசிச்சிங்கன்னா இன்னும் எந்தெந்த விஷயங்கள்லாம் மிச்சப்படுத்தலான்னு சொல்லி நீங்களே முடிவு பண்ணிடுவீங்க. அதே மாதிரி வீட்டில் இந்த பழைய துணிகள்லாம் நிறைய பக்கத்து வீடுகள்லாம் தைக்க தருவாங்க. இப்போலாம் அதெல்லாம் தைக்கிறதுக்கு ஆளே கிடைக்க மாட்டேன்றாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு தைக்க தெரியும்னா அதில் கூட நம்ம வீட்டில் இருந்துட்டு காசை ஏர்ன் பண்ண முடியும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோ. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன். மறக்காமல் ஃபுல்லாக பார்த்துட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் லைக் தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.